ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஜின்கள்ல சிகேபி சென்சார்ன்னு சொல்லுவாங்க. இந்த சிகேபி சென்சார்னா என்ன மீனிங்ன்னு பார்க்கலாம். இந்த சிகேபி சென்சாரோட மீனிங் பார்த்தீங்கன்னா, கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார். ஸோ இந்த கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க்ஷாஃப்ட்டோட ரொட்டேட்டிங் ஸ்பீட் அந்த ரொட்டேட்டிங் மோஷன் இது 2யும் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணி இசிஎம்க்கு அனுப்பணும். இதோட வேலை தான் வந்துட்டு இந்த சிகேபி சென்சாரோட வேலை. ஓகேங்களா? இந்த சிகேபி சென்சார் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது எங்க லொக்கேட் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சிகேபி சென்சார் 2 இடத்துல லொக்கேட் ஆயிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாரி மாறும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மெயின் புள்ளி இருக்கு பார்த்தீங்களா? மெயின் புள்ளியில அ மெயின் புள்ளிக்கு பக்கத்துல அதோட டீத்துக்கு பக்கத்துல லொக்கேட் ஆயிருக்கும். அந்த மெயின் புள்ளி சுத்தம்போது, அந்த டீத்துலேருந்து வர அந்த எலக்ட்ரிக் பல்ஸ்ல மூலியமா அத மெஷர் பண்ணி, இது வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு இசிஎம்க்கு அனுப்பும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு வண்டிகள்ல பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு உள்ள ஃப்ளைவீலுக்குள்ள பக்கத்துல லொக்கேட் ஆகிருக்கும். இந்த மாரி டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைவீல்ல இதுக்குன்னே செப்பரேட்டா ஒரு பிளேட் குடுத்துருப்பாங்க. இது சென்சிங் பண்ணணும்னு. அந்த பிளேட்டிங்ல மூலியமா என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேட்ல வந்து டீத் அலைன்மென்ட்டும் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. செப்பரேட்டா இது சென்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அந்த டீத் அலைன்மென்ட்ல இருக்கிற சுத்தும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டீத் அலைன்மென்ட் சுத்தும்போது இந்த எலக்ட்ரிக்கல் சென்சார் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த சிகேபி சென்சார் அது சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வர்றத. அது சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதனோட டேட்டாவ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இசிஎம்க்கு அனுப்பிச்சு விட்டுரும். இது வந்துட்டு பல்சிங் டேட்டாவெல்லாம் அனுப்பும். அத வந்து இசிஎம் வந்துட்டு, ஓ! இந்த பல்ஸ் இப்படி வருதா? ஸோ இது வந்து கிராங்க்ஷாஃப்ட் இந்த பொசிஷன்ல தான் இருக்கு. அப்படிங்கிறத வந்துட்டு இது வந்து கால்குலேட் பண்ணி இசிஎம் வந்துட்டு அதுக்கான தகுந்த வேலைகளை இது எடுத்துக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, அது இசிஎம் வந்துட்டு இந்த கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, இக்னிஷன் டைமிங் அண்ட் என்ன சொல்றது? ஃபியூயல் டைமிங் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் இக்னிஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கரெக்ட்டான டைமுக்கு குடுக்க ஆரம்பிக்கும். எந்த பிஸ்டன் வந்துட்டு எப்போ வந்துட்டு நமக்கு எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த சிலிண்டரோட பிஸ்டன் எந்த பொசிஷன்ல இருக்கு, அப்படிங்கிற டேட்டா வந்துட்டு இந்த இசிஎம் கால்குலேட் பண்றதுக்கு இது ரொம்ப பெரும்பான்மை உதவி பண்ணுது. ஸோ ஓகே இந்த சிகேபி சென்சாரோட பேசிக் விஷயம்